தமிழாள் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னையாழ்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னையாழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாள் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை இந்த புதிய நாளை தந்து ஆசிர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த நாளில் நடைபெறுகிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் தாமே உடனிருந்து நம்மை வழிநடத்தும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். சூசையம்மாள் ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் 5ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. கிறிஸ்துவுக்குள் மரித்த கணவர் மிக்கேல் அவர்களுடைய ஆன்மா இருளித்து இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மரித்த அந்தோணி மரியம்மாள், மிக்கேல் அந்தோணி, அந்தோணியம்மாள், சூசையா, அந்தோணிச்சாமி, மிக்கேல் அந்தோணி, இருதயராஜ், பிலிப்பு, மிக்கேலம்மாள், அருட்தந்தை ஜோசப் அன்னூர், அருட்சௌதரி வியாகம்மாள் அவர்களுடைய ஆன்மாக்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திய இளைப்பாறுதல் அடைய மற்றும் யாரும் நீயாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். சூசை அந்தோணியம்மாள் ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் 5ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா மிக்கேல் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மரித்த அந்தோணி, மரியா, சுசைமாணிக்கம், கன்னிமரியாள், அந்தோணிச்சாமி, ஏசம்மாள், மரியலங்காரம், அந்தோணியம்மாள், மாசிலாமணி, திரேசம்மாள், மிக்கேலம்மாள், வியாகம்மாள், சவரியம்மாள், மரியநாதன், சூசையம்மாள், மிக்கேல் அந்தோணி, அந்தோணியம்மாள், பிலிப்பு, மிக்கேலம்மாள், பாலன், அந்தோணிச்சாமி, சுசையா, சுதீஷ், சஞ்சய் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவில் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை, கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களுக்காக மனம் விருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு கன்னிமரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 22, அதிகாரம் 4 இறைவசனங்கள் 6. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 22 முதல் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 6 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள். எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவிசாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவிசாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவிசாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 2. பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூ உலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 12 முதல் 17 மற்றும் 23 முதல் 25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய்பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இதை முதல் வாசகத்தில் யோவான் எழுதுகிற முதல் திருமுகம் 4வது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் ஒரு செய்தியை வாசிக்க கேட்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள் என்று யோவான் நமக்கு அழைப்பு தருகிறார். தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாதொன்றையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் எழுகிற அந்த தூண்டுதல் தான் அடிப்படையாக இருக்கிறது. நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் உங்களுக்குள் ஒரு தூண்டுதல் வேண்டும். தீயது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் உங்களுக்குள் எழுகிற ஒரு தூண்டுதல் தான் அதை செய்ய வைக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, நமக்குள் எழுகிற அந்த தூண்டுதல் நம்மை உந்தி தள்ளுகிறது. அதை எப்படி சொல்கிறோம் என்றால், ஆங்கிலத்திலே வாட் இன்டியூசஸ் அல்லது வாட் ப்ரொவோக்ஸ் யூ டு அப்படின்னு சொல்கிறோம். இதை செய்வதற்கு உன்னை தூண்டுவது என்ன? அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனை
ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அவனுக்குள் எழுகிற ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதல் எப்படி நடக்கலாம்? ஒன்றை பார்த்து நடக்கலாம், கேட்டு நடக்கலாம், அல்லது சிலர் தூண்டி விடலாம், அல்லது அவனுக்குள் எழுகிற உணர்வுகள் அதை தூண்டி எழுப்பலாம். இது நார்மலாக வழக்கமாக தூண்டுதல் செய்யக்கூடிய காரியங்கள். இந்த தூண்டுதலை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று யோவான் சொல்கிறார். இது கடவுளிடமிருந்து வருகிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனை ஒரு ஆசை தூண்டலாம். ஆசை தூண்டலாம். எப்படி? அவருடைய உடல் ஆசை தூண்டலாம், உள்ளத்தின் ஆசைகள் தூண்டலாம், உடலின் இன்பங்கள் தூண்டலாம், பெருமை தூண்டலாம், ஒரு அழகு தூண்டலாம், ஏதோ ஒன்று அவனை தூண்டி எழுப்பலாம். ஆதாமையும் ஏவாளையும் என்ன தூண்டியது உங்களுக்கு தெரியும். அந்த மரத்தின் கனியை பார்த்தார்கள். அது அழகாக இருந்தது, பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, உண்பதற்கு சுவையாக இருந்தது. ஆகவே அந்த பார்வை, அந்த சுவை, அதற்கும் மேலாக அந்த சாத்தானினுடைய தூண்டுதல் அவர்களை அதன் மீது ஆசை கொள்ள வைக்கிறார்கள். பல நேரங்களிலே ஒரு மனிதன் ஒரு செயலை செய்வதற்கு ஒரு தூண்டுதல் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்குள் அவரை பற்றி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் தூண்டலாம். அல்லது மற்றவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு அவன் அப்படி, அவன் அப்படி, உனக்கு தெரியுமா அப்படி சொன்னதை வச்சுக்கிட்டே நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த வேட்கை, அந்த தேடுதல் என்ன செய்யும் சொன்னால் இன்னொருத்தரை பற்றி பேச வைக்கிறது, தூண்டி எழுப்புகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவன் கொலை செய்து விடுகிறான் என்று சொன்னாலும் அவனுக்குள் எழுகிற ஒரு தூண்டுதல் தான். அந்த தூண்டுதலை யார் கொடுக்கிறார்? அது அடுத்தவர், யாராவது ஒருவர் அவரை தூண்டி எழுப்புவதற்கான காரணமாக கூட இருக்க முடியும். ஒருவன் திருடுகிறான், அந்த திருடுவதற்கான காரணம் என்ன? அவனுக்குள் எழுகிற சில காரியங்கள். ஒரு பொருளின் மீது, ஒரு செல்போனை திருடிட்டான் அப்படின்னு வச்சுக்குவோமே, ஏன் அது திருடுறான்? அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதை வச்சு தானே எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, இது கொஞ்சம் விலை கூடினதாக இருக்குது, சும்மா இருக்கான், யாரும் பார்க்கல, யாருக்குள்ளதோ எடுத்துடணும்னு ஏன் சொல்லுது? அவனுக்குள் எழுகிற தூண்டுதல். ஆகவே இந்த தூண்டுதல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு வகையான விலங்குக்கான குணங்கள் என்று சொல்கிறார்கள். விலங்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் லேசாக ஒரு அடிச்சிட்டிங்கன்னா பட்டுன்னு அடிச்சிடும். அந்த மனுஷன் அப்படி செய்கிறது இல்லை. ஆனால் மனிதனும் சில நேரங்களில் அப்படி நடந்து கொள்ளுகிறான் என்று சொல்லுகிற போது அவனுக்குள் எழுகிற அந்த தூண்டுதல் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவேதான் உங்களுக்குள் எழுகிற இந்த தூண்டுதல் குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள் என்று யோவான் வழியாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். உங்களுக்குள் எழுகிற தூண்டுதல் தூய ஆவியின் தூண்டுதலாக இருக்கிறதா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அப்ப தூய ஆவியின் தூண்டுதலாக இருக்கும் என்று சொன்னால் அது என்னவாக இருக்கும்? வாழ்வுக்கான தூண்டுதலாக இருக்கும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய தூண்டுதல் அழிவுக்கான தூண்டுதலாக இருக்கிறது என்று சொன்னால் அது சாத்தானுடைய தூண்டுதலாக இருக்கும். ஆகவே அது குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நீ நல்லா படி அப்படின்னு சொன்னால் அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தூண்டி எழுப்புகிறார். படிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு பையன் வா கிரிக்கெட் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அது என்ன தூண்டுதல்? ஒரு வகையான தீமையான ஒரு தூண்டுதல். ஆகவே தான் உண்மையான தூண்டுதல் என்பது இறைவனிடமிருந்து வருகிறது, பொய்யான தூண்டுதல் என்பது சாத்தானிடமிருந்து வருகிறது. உங்களுக்குள் எழுகிற இந்த தூண்டுதல் குறித்து கவனமாக இருங்கள். ஏனென்றால் உங்களுக்குள் எழுகிற ஒரு தூண்டுதல் தான் ஆண்டவரையும் தேடச் செய்யும், சாத்தான் பக்கமும் போகச் செய்யும்.
நீ பாருங்க, நாளைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் எழும்பணும். அது கிடக்கட்டும், பார்த்துக்கிடலாம். உங்களை தள்ளி போட செய்வது எது? நாளைக்கு பார்த்துக்கிடலாம் என்று தள்ளி போட செய்வது சாத்தானுடைய தூண்டுதல். அப்படி என்றால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள் எழுகிற தூண்டுதல் ஆவியின் தூண்டுதலாக இருக்கிறதா? கடவுளால் வழிநடத்தப்படுகிற தூண்டுதலாக இருக்கிறதா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இனி நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு நற்செய்தி அறிவிப்பதற்கு முன்பாக நடக்கக்கூடியது என்ன? நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே இயேசு நற்செய்தி அறிவிக்க புறப்படுகிறார். அப்ப திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டு விட்டார் என்கிற ஒரு செய்தி, அந்த நிகழ்வானது அவருக்கு சொல்லப்பட்ட உடனே அவருக்குள் எழுகிற அந்த தூண்டுதல் தூய ஆவியினுடைய தூண்டுதலாக மாறி ஒரு செயலை செய்வதற்கு, நற்செய்தி அறிவிப்பதற்கு அவரை தூண்டி எழுப்புகிறது. ஆகவே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? திருமுழுக்கு யோவான் சொன்னது போலவே மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், தூண்டுதல் எங்கே இருந்து வருகிறது? ஒரு மனிதனுடைய மனதிலிருந்து தான் வருகிறது. அந்த மனதை மாற்றிக்கொண்டால், அதை சரி செய்து கொண்டால், அது தூய ஆவியானவருக்குரிய தூண்டுதலாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் வெற்றியான ஒரு தூண்டுதல். அத்தகைய ஒரு நற்செய்தியை அறிவிப்பதற்காகத்தான் இயேசு தூண்டி எழுப்பப்பட்டார். நிறைய போராளிகள், நிறைய தாக்கங்களை சமூகத்தில் ஏற்படுத்திய பலரை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அந்த பிரச்சனை, அந்த நிகழ்வுகள் அவர்களை நேர்மறையாக இந்த சமூகத்தின் மீது செயல்பட தூண்டி எழுப்பி இருக்கலாம். இயேசுவுக்கும் கூட திருமுழுக்கு யோவானுடைய கைதுதான் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஒரு தூண்டுதலாக, தொடக்கமாக இருக்கிறது. உங்களை தூண்டுவது எது? உங்களை தூண்டி எழுப்புவது எது? நீங்கள் ஆவியால் தூண்டி எழுப்பப்படுகிறீர்களா, அல்லது வேறு எந்த நிகழ்வுகளாது அசுத்த ஆவியினால், பொய்யான வழி நடத்துதலால், சாத்தானின் வழி நடத்துதலால் நாம் வழிநடத்தப்படுகிறோமா, தூண்டப்படுகிறோமா? ஆவியால் தூண்டப்பட வேண்டும் என்பதே இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். சிந்திப்போம். எளியோர் எங்கள் காணிக்கை ஏற்றருள்வாயே, இறைவனே நல்வாழ்வினை எமக்கருள்வாயே. எளியோர் எங்கள் காணிக்கை ஏற்றருள்வாயே, இறைவனே நல்வாழ்வினை எமக்கருள்வாயே. அரியதொன்றும் இல்லை, நெஞ்சில் அன்பு ஒன்றே உண்டு. அரியதொன்றும் இல்லை, நெஞ்சில் அன்பு ஒன்றே உண்டு. நெறியில் வாழ்ந்து நேர்மை என்னும் நலனும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதி நீதியமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்கள் மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவே இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு பின்னக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
முத்திருமை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. அன்பு செய்து வாழுங்கள் என்று சொன்ன இயேசுவே நமது இதயம் தேடி வருகிறார். பாவக்கரைகள் போக்கியே பரிசுத்தமாக்கவே பரமன் இயேசு நம்மில் வருகிறார். முடிவில்லாத வாழ்வையே மானிடருக்கு அருளவே மாட்சியோடு தேவன் வருகிறார். அழிவில்லாத உணவன தன்னையே தந்து நம் ஆத்துமாவின் பசியை போக்கினார். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வெறுமையான நம்மையே செல்வராக ஆக்கிட இயேசு நம்மை தேடி வருகிறார். பிரிவில்லாத உறவையே நிரந்தரமாய் தந்திட மகிழ்ச்சியோடு விருந்து தருகிறார். இறைவன் என்னில் எழுந்ததால் இன்பம் என்னில் நிறைந்ததால் துயர மேகம் கலைந்து போனதே. இதய கதவு திறந்ததால் புதிய ஒளி பிறந்ததால் இருளின் ஆட்சி மறைந்து போனதே. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.